ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோஸ் மெனியூஸ். இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் மெனியூ சிக்கன் ஷீ கபாப். இந்த ஷீ கபாபை நாம் தவாலையும் பண்ண போகிறோம், அவன்லையும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்து நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வந்ததுக்கப்புறமா அதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பொடியாக நறுக்குன 100 கிராம் வெங்காயத்தை பிழிஞ்சி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ சிக்கன் கொத்துக்கறி எடுத்துக்கலாம். சிக்கன் கொத்துக்கறி கிடைக்கல அப்படின்னா 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதை மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட நாம் பிழிஞ்சு வச்சுருந்த அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன ஒரு துண்டு இஞ்சி, பொடியாக நறுக்குன 4-5 பல் பூண்டு, பொடியாக நறுக்குன 2-3 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை, அப்புறமா நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த மல்லி, மிளகு, சீரக மசாலா சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு. உப்பு இதில் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த கலவை எல்லாமே சிக்கனில் நல்லா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கனோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 30 நிமிஷம் இதை அப்படியே ஊற விட்டுடலாம். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் எடுத்து பார்க்கும்போது இந்த கலவை நல்லா திக்காக இருக்கணும். அப்படி திக்காக இல்லை, கொஞ்சம் லூஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இதோட பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து இதை கொஞ்சம் திக்காக்கிக்கலாம். பேனில் கபாப் பண்ணுறதுக்கு முதல்ல நாம் ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த ஸ்பூனோட கைப்பிடி இல்லைன்னா ஒரு பட்டர் நைஃப் எடுத்து அந்த பட்டர் நைஃபோட கைப்பிடியில் எண்ணெய் தடவி அதுக்கப்புறமா அதில் இந்த சிக்கன் மிக்சரை கொழுக்கட்டை மாதிரி இந்த மாதிரி பிடிச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதை தனியாக ஸ்லைட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி இருக்க எல்லா சிக்கன் மிக்சரையும் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் தான் பேனில் பண்ண போகிறேன், மீதி எல்லாம் அவனில் பண்ண போகிறேன். பேனில் பண்ணுறதுக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அந்த கபாபை மெதுவாக ஸ்லைட் பண்ணி அந்த பேனில் இழுத்து விட்டுருங்க. உடஞ்சிடக்கூடாது. தூக்கி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கபாபை திருப்பி விட்டுருங்க. அப்போ தான் அது நல்லா வேகும். இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்தில் நல்லா வெந்து ரெடி ஆயிரும். 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அதை திருப்பி விடுங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்துடலாம். அவ்வளோதான், கபாப் ரெடி ஆயிடுச்சு. அவனில் கபாப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கியூவர் எடுத்து அந்த ஸ்கியூவரில் எண்ணெய் தடவி அதில் சிக்கனை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அதை எண்ணெய் தடவின ஒரு ட்ரேயில் வரிசையாக அடுக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதை 470 டிகிரி ஃபாரன்ஹைட் இல்லைன்னா 250 டிகிரி செல்சியஸில் 15லேருந்து 20 நிமிஷம் பேக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான சுவையான கபாப் தயாராகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.